இன்றைய இறைவார்த்தை திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. வாரத்தின் முதல் நாளன்று மகதல மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். வாழ்வை நாங்கள் கண்டோம். இயேசு தனி அன்பு கொண்டிருந்த சீடர் யோவான். நாங்கள் இயேசுவின் வாழ்வை கண்டோம் என்று சான்று பகிர்கிறார். இயேசுவின் அன்பை அவர் தனிப்பட்ட விதத்தில் சுவைத்ததனால் அவரது காலி கல்லறைக்குள்ளும் உயிர்த்த வாழ்வை கண்டார், நம்பினார். ஆனால் தலைமை சீடர் பேதுருவை பற்றி அப்படி சொல்லப்படவில்லை. இயேசு என்றாலே தந்தை நம் அனைவருக்கும் பரிமாறும் தனி அன்புத்தான். இவரை சுவைக்கின்றவர்கள் இவர் பேசுவதை காதால் கேட்கிறார்கள், இவர் உடனிருப்பை கண்ணால் பார்க்கிறார்கள், உற்று நோக்குகிறார்கள், கையால் தொட்டுணர்கிறார்கள். நமது புலன்கள் ஒவ்வொன்றுக்கும் உட்புற புலன் ஒன்று உண்டு. கடவுளை அனுபவிப்பதற்கு இவை நமக்கு உதவுகின்றன. குறிப்பாக நமது அகக்கண்கள் அவரில் பதிந்திருந்தால் அதுவே அவரை உற்று நோக்குதல். இந்த பார்வைதான் நமது வெளிப்புற புலன்களை ஒழுங்குபடுத்தி இயேசுவின் அதே வாழ்வை நமக்குள் கொண்டு வரும். அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.